ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு வீடியோவில் தானாங்கோட டே 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ் தான் மார்பிள் மவுண்டன். மார்பிள் மவுண்டனுக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. இது 40,000 வியட்நாம் டான். அது இல்லாமல் உங்களுக்கு எலிவேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் எலிவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்டர்ஸ் கூட்டிட்டு போகிறீங்க, இல்லை கிட்ஸ் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எலிவேட்டர் யூஸ் பண்ணலாம். இந்தியன் ருபீஸ்க்கு லைக் ஒன்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா 50 ஆகும். அப் அண்ட் டவுன் சேர்த்து 100 ருபீஸ் ஆகும். நீங்கள் டாப்பை வந்து ரீச் பண்ணுறதுக்கு 150லேருந்து 160 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக தான் இருக்கும். இந்த பிளேஸ்க்கு நுஹாசன்னு பேர். இதுக்கு மீனிங் என்னென்னா 5 எலமெண்ட்ஸ்: மெட்டல், வுட், வாட்டர், ஃபயர், எர்த். ஆக்சுவலாக 5 லைம்ஸ்டோன் ஹில்ஸ் இருக்குது. பட் டூரிஸ்ட் மோஸ்ட்டாக வந்து விசிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த தூசன் தான். இது ரொம்ப மெயின் அண்ட் பிக்கஸ்ட் மவுண்டன்னு சொல்கிறாங்க. தானாங்கில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் இந்த மார்பிள் மவுண்டன் சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு மவுண்டன் இல்லை, இது வந்து நேச்சர், ஹிஸ்ட்ரி, ஸ்பிரிச்சுவல் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு பிளேஸ்னு சொல்லுவாங்க. இயர்லியாக இந்த மவுண்டன்ல இருந்து மார்பிள்ஸ் எடுத்து ஸ்டாச்சூஸ், டெம்பிள்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து குவாரியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க மவுண்டனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நியர்பையில் வந்து ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான வில்லேஜ்னுமே சொல்கிறாங்க. மவுண்டன் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நேச்சுரல் கேவ் இருக்குது. சில கேவில் வந்து சன்லைட் ஹோலுமே இருக்கும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அந்த வியூ நல்லா இருக்கும். மவுண்டன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா புத்தாவோட ஸ்டாச்சு தான் இருக்கும். புத்திசம் பற்றி சொல்கிறது தான் இந்த மவுண்டனே. இங்கே வந்து லேடி புத்தா ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. பட் கேவ்ஸு, அதுக்கப்புறமா வந்து வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காது. இதில் வியூ பாயிண்டில் என்னெல்லாம் டாப்பில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா தானாங்கோட சிட்டி வியூ நீங்கள் பார்க்கலாம், சி வியூ பார்க்கலாம், ரிவர் வியூமே பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஷூஸ்மே ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் போன டைமில் பூஜை டைம் அப்படின்றதுனால எங்களால் உள்ளே போக முடியல. இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளான ஷூஸ் போட்டுட்டு வாங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள். நீங்கள் மேலே போயிட்டு கீழே வர்றது வரைக்கும் கடையே இல்லை. லைக் மேலே ஃபுல்லாக கடையே இல்லை. நீங்கள் கீழே டிக்கெட் வாங்கின இடத்துக்கு வந்தால் தான் அங்கே தான் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள். ஸ்லிப்பர்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெம்பிள்ஸ்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கேஷ் கேரி பண்ணிக்கோங்க. இந்த லேடி புத்தா இருந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருந்தது. நான் வந்து என்னோடய ஏரே வந்து டை பண்ணிட்டேன். அண்ட் மேலே வர வர அந்த ஸ்டெப்ஸ் தாண்டி நம்ம வந்தோடனே இந்த கேவ்ஸ் வருது. இதெல்லாம் நேச்சுரலாக உருவான கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப கூலிங்காக, பீஸ்ஃபுல்லாக, சைலண்ட்டாக இருந்தது இந்த பிளேஸு. இதுக்குள்ளேயுமே லேடி புத்தா ஸ்டாச்சு தான் வச்சுருந்தாங்க. ஒரு சில பிளேசஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சும்மா வந்து அந்த கேவில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேவ்ஸ் எல்லாமே ரொம்ப நீங்கள் உள்ளே போக முடியாது. இப்போ நான் இருக்க இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஓப்பனாக இருந்ததுனால சன்லைட் இங்கே ரொம்பவே நல்லா வந்தது. இதுலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் கேவ்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கேவுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா லேடி புத்தா ஸ்டாச்சு இருந்தது. இன்னொரு கேவுக்குள்ளே நீங்கள் கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சர்டன் ஹைட் வரைக்கும் தான் உங்களால் போக முடியும். அதுக்கு மேலே வேமே வந்து அவங்க பிளாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. டோட்டலாக இந்த மார்பிள் மவுண்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 1 hour to 1.5 hours டைம் எடுத்தது. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாலுமே மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஹோல் மார்பிள் மவுண்டனை வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்த்துடலாம். இதை முடிச்சுட்டு நாங்கள் கீழே போய் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களோட ஹைட்னரி எல்லாமே நாங்கள் ஓனாக பிளான் பண்ண ஹைட்னரி தான். ஸோ எந்த பிளேஸுமே நாங்கள் ரொம்ப ஹரிபரியாக போக மாட்டோம். பொறுமையாக போயிட்டு அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு போவோம். மார்பிள் மவுண்டன் இது வந்து ஜஸ்ட் நாட் அ டூரிஸ்ட் பிளேஸ். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பேஸ், கல்ச்சர் எல்லாமே ஒரே பிளேஸில் ஃபீல் பண்ண முடியும் உங்களால். இங்கேருந்து நீங்கள் கீழே வர்றதுக்கு சேம் வே யூஸ் பண்ணி தான் நீங்கள் கீழே வரணும். கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நீங்கள் ஷாப்பிங் வேணுனாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டெண்டர் கோகனட்லாம் குடிச்சிட்டு அந்த ஷாப்பை சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஒரு சில ஷாப்ஸில் வந்து நாங்கள் ஷாப்பிங்குமே பண்ணியிருந்தோம். நீங்கள் இங்கே வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஹேண்ட்மேட்னு சொன்னாங்க.
இங்கேருந்து நாங்க கிராப்ல கேப் புக் பண்ணி நியர்பைல இருக்க ஒரு மாலுக்கு தான் போயிருந்தோம். ஜஸ்ட் இந்த ஊர்ல மால் எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு நெனச்சோம். அதனால மாலுக்கு போயிருந்தோம். அங்க லஞ்ச் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுன்னா, அங்கேயே லஞ்ச் முடிச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஏதாவது இன்னொரு ஸ்பாட்க்கு போலாம் அப்படின்றது தான் எங்க பிளானு. அண்ட் போற வழியிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா, லேடி புத்தா ஸ்டாச்சுவுமே இருக்கு. நாங்க வந்து ஆல்ரெடி இந்த மார்பிள் மவுண்டன்லயே இது பார்த்துட்டதுனால, லேடி புத்தா இதுக்கு ஸ்பெஷலா இன்னொரு வாட்டி போக வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அதனால டைரக்ட்டா மாலுக்கே போயிட்டோம். இந்த மால் வந்து எங்க ஹோட்டல் ரூம்லேருந்து 2 டூ 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தது. அதனால இந்த மாலுக்கு நாங்க டைரக்ட்டாவே போயிட்டோம். ஜஸ்ட் சும்மா மால எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அண்ட் அங்க ஒரு சில ஷாப்பிங்குமே பண்ணியிருந்தோம். எந்த ஊருக்கு போனாலுமே, அங்க இருக்க கல்ச்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்ல சிட்டிய நம்ம புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம மால் போனோம் அப்டின்னா நம்மளுக்கு நல்லாருக்கும். அண்ட் நம்ம யூசுவலா நம்ம ஊர்ல மால்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெருசா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்டின்றத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் நாங்க இங்க போயிருந்தோம். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒண்ணும் நாங்க ஃபீல் பண்ணல. Estuvimos lejos este año, pero llega ya Navidad. Mi regalo es que llegues aquí a mi lado, sea con invierno o en verano, mi cora te está llamando, para que recuerdes, tú eres mi presente. இந்த மால்ல மினிசோ இருந்தது. மினிசோ பார்த்தோன்னே ஒரு மாரி ஹாப்பி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஜஸ்ட் சும்மா போய் செக் பண்ணி பார்க்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒரு ரவுண்ட் அடிச்சோம். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. பெருசா ஒண்ணும் எனக்கு டிஃப்ரெண்ட்டா எதுவும் இருக்கிற மாரி தெரியல. அதே மாரி பெர்ஃப்யூம்ஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் ஷாப்ல நெறைய டாய்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் இங்க நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்ம ஊர்ல சில டாய்ஸ்லாம் இருக்காது. அது எல்லாத்தையும் இங்க பார்த்தோம். அண்ட் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டோம். இங்க வியட்நாம்ல கோகனட் காஃபி ரொம்ப ஃபேமஸ்னால, இந்த கோகனட் காஃபிய நாங்க ட்ரையல் பார்த்தோம். இங்க எல்லா காஃபிக்குமே ட்ரையல் குடுக்குறாங்க. ஸோ அதுமே வந்து ட்ரையல் எடுத்து பார்த்தோம். அண்ட் லஞ்சுக்கு நாங்க ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நாங்க எடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதில ஏதோ சீஸ் போட்டு வச்சிருந்தாங்க. சரி ஓகே. அது எடுக்கலான்னு அதுவுமே வந்து நாங்க வந்து எடுத்துட்டு வந்தோம். நெறைய ஃபுட் இங்க பேக் பண்ணியுமே வச்சிருந்தாங்க. அது எல்லாமே நாங்க ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எதுவுமே நாங்க வாங்கல. ஜஸ்ட்டு பார்த்துட்டுருந்தேன். பார்க்கும்போதே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எப்படியும் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆவாது. சைலன்ட்டா பார்த்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு, நாங்க வாங்கியிருந்த ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நாங்க வந்து ஹீட் பண்ணோம். ஏன்னா ஹீட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரைட் சிக்கன்லாம் ரொம்ப பெரிய பெரிய பீஸஸா இருந்துச்சு. அண்ட் நாங்க வாங்குன ஒரு சில ஐட்டம்ஸ வந்து நாங்க வந்து ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ணிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஊர்லலாம் மால்லலாம் இந்த மாரி நம்மளுக்கு வந்து ஹீட் பண்றதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க பார்த்தீங்க அப்டின்னா, பேக் பண்ணி வச்சிருக்க ஃபுட்ட நம்ம எடுத்துட்டு போய் தனியா நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ க்ரொசான்ஸ்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து பேக்டுலாம் இருக்கவே இருக்காது. ஸோ அங்க பார்க்கும்போது பேக்டுலாம் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சாஸஸ் ஏதாவது வேணும், இல்ல ஆட் ஆன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்டின்னாலும் நீங்க அதிலயே பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து கொரியன் சீரிஸ்ல நம்ம பார்ப்போம்ல. சரி ஓகே. அது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்குனோம். பட் தென் ஒரு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் இங்க அந்த சென்னையில நம்ம பார்க்குற அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இது இருந்தது. அண்ட் மால்லயே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. எங்களுக்குமே வந்து அந்த டைம் கரன்சிய வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. சரி ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்க வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் குடுத்தாங்க. அதனால சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணோம், அங்கருந்து கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ராமன் ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தோம். அங்க தான் போயிருந்தோம். மால்ல பெருசா எதுவும் எங்களால சாப்பிட முடியல. நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோல காமிச்சிருந்த ஸ்நாக்ஸ்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்தோம். இங்க வந்தா எல்லாருக்குமே நல்ல பசி. அண்ட் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் யூசுவலாவே ராமன் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ராமன் ட்ரை பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மெனூல வந்து சிக்கன் ஆப்ஷனே இல்ல. போர்க் இருந்தது. அத விட்டா வெஜ் தான் இருந்தது.
ஸோ எனக்கு வந்து போர்க் பிரச்சனை இல்ல. பட் தென் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வேணாம் ரொம்ப போர்க் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் தென் இங்க ஆப்ஷன் இல்லனால சரி நாங்க ஓகே போர்க்கே வந்து 2 பேரும் சாப்பிடுவோம்னு சொல்லி வாங்கிட்டோம். அவங்க வந்து வெஜ் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே செம்மையா இருந்தது. பேசிக்கா நான் ஒரு பர்மீஸ்னால எனக்கு வந்து நூடுல் பவுல் பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா ஹாப்பி ஆகும். அண்ட் இது வந்து எங்க வீட்ல நாங்க பேசிக்கா ஓனக்கோசன்னு ஒண்ணு பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும் ராமன். அந்த சூப் வந்து வீட்ல பண்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ, அதனால நான் ஜாலியா எப்பவுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வைஸ் ஒரு மஸ்ட் ட்ரை தான். நீங்க கண்டிப்பா தானாங் போனீங்க அப்படின்னா, சிட்டி சிட்டிக்குள்ள நீங்க நியர்பைல நீங்க ஊர் லைக் நீங்க சுத்தி பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெஸ்டாரண்டோட நேம் என்னன்றது எனக்கு தெரியல. நான் கண்டிப்பா இந்த வீடியோல ஆட் பண்றேன். நீங்களுமே இந்த பிளேஸ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நாங்க 1 பவுல் வாங்கலாம். 2 பவுல் வாங்குனா எங்க நம்ம வேஸ்ட் பண்ணிட போறோம் அப்படின்றதுக்காக 1 பவுல் வாங்குனோம். அண்ட் இவங்க கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருந்தது. நூடுல்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இதே சூப்ல வந்து அந்த நூடுல் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதனால நாங்க 1 பவுல் ஃபர்ஸ்ட்டு வாங்குவோம். நம்மளால ஃபுல்லா சாப்பிட முடிஞ்சுது அப்படின்னா, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வாங்கியிருந்தோம். போர்க்குமே ரொம்ப டேஸ்ட் நல்லா குக் ஆயிருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க 2 பேரும் சொல்லணும்னா அடிச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டோம். யார் ஃபர்ஸ்ட்டு முடிக்கிறா? யார் அதிகமா எடுக்கிறா? அப்படின்னு. அண்ட் இது சூப் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. வெஜ்ஜுமே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து நல்ல பசியில இருந்தேன். அண்ட் பேசிக்காவே நான் நூடுல்னா ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து சைட்ல எடுக்கிறதுக்கு கூட அவருக்கு கேப் குடுக்காம நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ அவரு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்பப்போ எடுத்துட்டு இருந்தது. ராமன் நூடுல்ஸ் நீங்க சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்னா, நீங்க ஒரு வாய் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு வாய் சூப் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பர்மா நூடுல்ஸ் சாப்பிடும்போது கூட நாங்கலாம் வந்து அப்படிதான் சாப்பிடுவோம். நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நூடுலையும் சூப்பையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நாங்க வந்து நூடுல் தனியா சாப்பிட்டு, சூப் தனியா குடிப்போம். அதே மாரி தான் நீங்க ராமன் நூடுல்ஸ் சாப்பிடும்போதும். நூடுல் நீங்க சாப்பிட்டுட்டு, சூப்ப நீங்க அப்பப்போ குடிச்சீங்க அப்படின்னா, அந்த சூப் அண்ட் பிளஸ் நீங்க வந்து முடிக்கும்போது 2த்தையும் சேர்த்து முடிச்ச மாதிரி இருக்கும். இந்த பிளேஸ்ல ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆம்பியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் பில் இங்க அட்டாச் பண்றேன். நீங்க ஹோட்டல் நேம் பிளஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோ. கண்டிப்பா இந்த பிளேஸ விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் நடந்து போற பிளேஸ்ல நாங்க இந்த ஃபோட்டோ பை பார்த்தோம். சரி ஓகே இது ரொம்ப ஃபேமஸ்ல கொரியன்ஸ்லாம் இது பண்ணுவாங்கல்ல, ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு போனோம். பட் தென் ரேட் பார்க்கும்போது ரொம்ப ஓவரா இருந்தது. அதுக்கு வொர்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். அண்ட் நாங்க அங்கருந்து கிளம்பும்போதே ஈவினிங் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படியே சிட்டிய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருந்தோம். அண்ட் போற வழியில பார்த்தா நாங்க ஒரு பிங்க் சர்ச்சுமே பார்த்தோம். நாங்க போன டைம்னு பார்த்து அப்பதான் அங்க மாஸுமே வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ ரொம்ப க்ரவுடா இருந்தது. நாங்க உள்ள போயிட்டு நாங்க பிரேயர் மட்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்க போன பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் பிரிட்ஜ். ஸோ இங்கேருந்து டிராகன் பிரிட்ஜில இருக்க வாட்டர் ஷோவ நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து வீக்கெண்ட்ல மட்டுமே வர ஒரு ஷோ. லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 9:00 மேல வந்து இந்த வாட்டர் ஷோ வந்து இங்க வந்து நடக்கும். இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது? லைக் இதில வந்து இந்த கப்பல்லலாம் போய் கூட பார்ப்பாங்க. நீங்க வேணும்னா முன்னாடியே கூட அத புக் பண்ணி, நீங்க இந்த ஷோவ போய் பார்க்கலாம். எங்களுக்கு வந்து இங்கேருந்து ரொம்ப தூரத்திலேயே தெரியிற மாரி இருந்தது. ஸோ கிட்ட போக தேவையில்ல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாங்க ட்ரை பண்ணோம் கேப் புக் பண்ணலான்னு. பார்த்தா கேப் சார்ஜுமே ரொம்ப அதிகமா இருந்தது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். நடந்து போலாம். ஆனா, அங்க ரொம்ப க்ரவுடியா இருக்கும். அண்ட் இது வந்து பார்க்கறதுக்கு வொர்த்தானும் தெரியல. அவ்வளோ கிட்ட போய் நின்னு பார்த்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்டன்ஸ்லயே இருந்துட்டோம். இது என்னன்னா, இந்த பிரிட்ஜ வந்து ஒரு 9:00 வந்து இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராவே வந்து வெஹிக்கிள் போறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ மக்கள் அங்க போய் நின்னு பார்க்கலாம். இந்த டிராகன் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அதோட வாயிலருந்து நெருப்பு வரும். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாங்கன்னா, லைட் போட்டுட்டு கண்ணுலயும் லைட் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிராகனோட வாயிலருந்து நெருப்பு வரும். 3 டைம்ஸ் இந்த நெருப்பு வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, வாட்டர் விட்றாங்க. ஸோ இதுதான் இந்த ஷோ. நாங்களுமே ரொம்ப ஹைப் எடுத்துட்டு தான் போனோம் அந்த இடத்துக்கு. டிராகன் ஷோன்னு சொல்றாங்களே, இது தானாங்களா மஸ்ட் ட்ரைன்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம் அப்டின்னு. எங்க ஹோட்டல்லருந்து நாங்க வெளிய வந்து லெஃப்ட் சைடு வந்தாலே
இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இருந்தது. ஸோ எதுக்கு கிட்ட போயிட்டு கேப் புக் பண்ணி போயிட்டு அங்க போயிட்டு பார்க்க முடியலன்னா வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு, தூரத்துலேருந்தே நாங்க ட்ரை பண்ணோம். சப்போஸ் இது பெஸ்ட்டா இருக்குன்னா, நம்ம நெக்ஸ்ட் டே கூட போய்க்கலாம். அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் வொர்த் இல்ல. ஸோ நாங்க டிசைட் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் பார்த்ததே போதும் அப்படின்னு. ஒன்ஸ் வந்து இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம், இந்த போட் எல்லாமே இந்த கப்பிள்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பியும் கரைக்கே போயி அந்த எண்ட்ல வந்து இத வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நாங்க நெனச்சோம், இன்னைக்கு ஷோ பெஸ்ட்டா இருந்ததுன்னா, நம்ம வேணா இது கூட புக் பண்ணி நம்ம போலாம். லுக்லயே ஆப்ஷன்ஸ் இருந்தது. நம்ம புக் பண்ணி போலாம் அப்படின்னு நெனச்சோம். கடைசில பார்த்தா அது வொர்த் இல்ல அப்படின்றதுனால, சரி எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். இங்க இருந்தே பார்த்தோம். இந்த தண்ணியுமே வந்து 3 டைம்ஸ் தான். கேப் விட்டு 3 டைம்ஸ் விடுவாங்க. ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்ஜ் வந்து ஆஸ் யூசுவல் வொர்க் ஆக ஆரம்பிச்சுரும். பீப்பிள் அதில நார்மலா போயிட்டு வர ஆரம்பிச்சுருவாங்க. நாங்க இந்த ஷோ முடிச்சுட்டு, ஓகே டின்னர் போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ராமன் நூடுல்ஸ் சாப்பிட்டு எங்களுக்கு ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால, டின்னர் லைட்டா இருக்கட்டும் அப்படின்னு நாங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் என் சேனல்ல நெறைய வியட்நாம் விளாக்ஸ் வருது. ஒன் பை ஒன்னா பாருங்க. Estuvimos lejos este año, pero llega ya Navidad. Mi regalo es que llegues aquí a mi lado, sea con invierno o en verano, mi cora te está llamando. Para que recuerdes, tú eres mi presente y este 25 sepas que pasaremos la noche buena, brindando bajo las estrellas por todo lo bueno y lo malo que nos ha de regalar este nuevo año. Las luces adornan la fiesta, ven, siéntate y prende las velas. Como esta no hay noche más bella, seguro que Santa nos traerá una sorpresa. Baila y bebe porque ya ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டே 3 இன் தானங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீசெண்ட் டைம்ஸ்ல வியட்நாம் போக பிளான் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எங்களோட டானாங்கோட லாஸ்ட் டே. நெக்ஸ்ட் நாங்க இங்கேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போவோம். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.